இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுடைய நிகழ்ச்சி முடிஞ்சது. பூணூல் போடுற நிகழ்ச்சி முடிஞ்சது. ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க நீங்க. சந்தோஷம். நிகழ்ச்சி நல்லா இருந்தது. சாப்பாடு எக்ஸலண்டா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்த்துருக்கேன். நம்ம சமூகத்துல வந்துட்டு எப்படி பூணூல் போடுவா, அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்துவான்னு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு, நம்ம சமூகத்துக்கான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி. இந்த பூணூல் போடுற சமாச்சாரம் இது எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க? எப்படி இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துனீங்க? பூணூல் போடுறது எதற்காக அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. சூசா பக்தி உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஆதரவு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் ஈஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ரொம்ப எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கரெக்டாக எல்லாரையும் எனக்கு கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உபநயனம் அப்படிங்கிறது பிராமண சமுதாயத்துக்கு மட்டும்தான் உண்டு. நிறைய பேர் பூணல் போட்டுப்பா, நிறைய மதத்தவர். நான் இப்போ எந்த மதத்தையும் பர்டிகுலராக சொல்லலை. நாளைக்கு இதை யாராவது கொண்டு போய் ஒரு அரசியலாக்கி பிரச்சனை பண்ணாதீங்க. இது வந்து மத சம்பந்தப்பட்டது எல்லாம் கிடையாது. ஒரு கலாச்சாரத்தை பற்றி தான் நான் இங்கே சொல்கிறேன். பூணல் வந்து நிறைய பேர் போட்டுப்பாங்க, ஆனால் அவங்கெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு தான் போட்டுப்பாங்க. பர்டிகுலராக இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த உபநயனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வைபோகமாக கொண்டாடுவாங்க. யஜுர், சாமம், அதர்வண வேதம். அதர்வண வேதங்கிறது மற்றவர்கள் எல்லாரையுமே குறிக்கக்கூடியது. இந்த 3 வேதங்கள் மட்டும் பிராமணர்களுக்குன்னு உரிய வேதம் அது. இந்த வேதத்திலேருந்து இந்த முதல் நாள் வந்து பூர்வாங்கன்னு சொன்ன பூணல்ங்கிறது வந்து 5, 7, 9 வயசுல போடணும். 5 வயசுல போடுறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா குழந்தைகளுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் வராது, கொஞ்சம் ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது கஷ்டம். அதனால 7, 9 அந்த வயசுல போட்டால் ரொம்ப விசேஷம். அந்த விசேஷப்பட்டு தான் பசுமரத்தை ஆணி போல பதிஞ்சிருக்கு அப்படி சொல்லுவா. அதே போல சின்ன வயசுல அந்த மந்திரத்தை வந்து பிரம்ம உபதேச வாத்தியார் காதுல சொன்னார்னா மாதிரி பேர் ஒரு பட்டு போட்டு போத்தி அந்த வாத்தியார் அந்த இதை சொல்லுவார். சொல்லும்போது குழந்தைகளுக்கு வந்து அது மந்திரம் அது காதுல ஏறிடும். ஏறி மெயின்ல ஏறி அப்புறம் அவள் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிருவா. அதாவது பிராமணாலே நிறைய இருக்குது. திருச்சி பக்கம் போனீங்கன்னா கன்றமாணிக்கம்னு சொல்லுவா. அதுலேயே மயநாடு கன்றமாணிக்கம் இருக்கு. அப்புறம் திருநெல்வேலி சைடு போயிட்டா அஷ்டசாஸ்திரம். இந்த மாயவரம், கும்பகோணம், திருவாரூர் இந்த சைடு வந்தேன்னாக்க உங்களுக்கு வந்து வாத்திமா, 18 கிராமத்தை வாத்திமா சொல்லுவா. அந்த 18 கிராமத்தை வாத்திமா அந்த 18 கிராமத்துல தான் பொண்ணு எடுப்பா, பொண்ணு கொடுப்பா, வெளியில கொடுக்க மாட்டா. அதே போல அஷ்டசாஸ்திரம், வடமா, பிரகஜனம், அப்படி நிறைய அதில் பிரிவுகள் நிறையா இருக்குது பிராமணர்களே. ஆனால் எல்லாருக்குமே இந்த பூணல் கல்யாணம் உண்டு. பூணல் போட்டாதான் அந்த பையன் வந்து ஒரு பிராமண பையனை ஆகிறான். அதுக்கு முன்னாடி அவன் சாதாரண ஒரு பையனாக இருக்கான். அதுக்கு தான் பூர்வாங்கன்னு சொல்லிட்டு முதல் நாள் வந்து வாத்தியார் ஒரு 8, 9 வாத்தியாரை வச்சு 2 கலசங்கள் வச்சு எல்லா வேதங்கள் இருந்தும் ருக்வேதம், கொஞ்சம் எதிர்வேதம், சாமவேதம், மதுரவண வேதம், எல்லா வேதத்திலேருந்தும் உள்ள முக்கியமானது எல்லாத்தையும் கொஞ்சம் 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 எடுத்து அந்த வாத்தியார் அந்த கலசத்துல ஆவாகனம் பண்ணி அந்த பையன் இதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுருப்பான், எங்கேயாவது தூங்கியிருப்பான், கண்ட இடத்துல படுத்திருப்பான், இதெல்லாம் பண்ணியிருப்பான். அவனை அந்த மந்திரங்களை சொல்லி அந்த ஜலத்தை அபிஷேகம் பண்ணும்போதுதான் அந்த பையன் பிராமணன் ஆகிறான். இது முதல் நாள் பண்ணுவான். முதல் நாள் இது பூர்வாங்கன்னு பேரு. இதை பண்ணி முடிச்சுட்டு அந்த கலசத்தை எடுத்துருவா. சரியா போச்சு. அடுத்த நாள் காத்தால வந்து நாந்தின்னு சொல்லுவான். இந்த நாந்திங்கிறது என்ன, முன்னோர்கள் நம்ம பாத்துல முன்னோர்கள் ஜென்ஸ் எல்லாம் சொல்லுப்பல, லேடிஸுக்கு வந்து சுமங்கலி பிரார்த்தனைகள்னு சொல்லுவோம், ஜென்ஸுக்கு வந்து இந்த நாந்தி அப்படி சொல்லுவோம். அது 12 வேஷ்டிகளை வச்சு அதுக்கு அரிசி வாழைக்கெல்லாம் வச்சு அந்த வாத்தியார்களுக்கு நாந்தியை பண்ணிட்டு, எந்த ஒரு விஷயம் நல்ல காரியங்கள் பண்ணதா இருந்தாலும் முதல்ல ஆத்துல நாந்தி பண்ணிட்டு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஏன்னா நம்மளோட லைஃபை நிறைய ட்ரிப் நான் சொல்லுவேன், நம்மளுடைய லைஃபை நிர்ணயிக்கிறதே நம்மளது முன்னோர்கள் தான், இதுக்கள் தான், வேற யாருமே கிடையாது, கடவுள்லாம் கிடையாது. கடவுள்கிட்ட கொண்டு போய் காட்டுறதே அவ தான். நம்மள ஒரு வயசுல கூட்டின்னு போய் இது பிள்ளையாரே சுக்லாமிர்தம் கொட்டிக்கோ, இது அம்பாள் நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு அவ தான் சொல்லி கொடுக்குறான், முன்னோர்கள் தான் சொல்லி கொடுக்குறான். அதனால முன்னோர்கள் தான் நமக்கு எல்லாமே. அந்த முன்னோர்களுக்காக தான் இந்த சுமங்கலி பிரார்த்தனையும் இந்த மங்கிலி புண்டுகள் சொல்லுவாத பண்ணிட்டு அப்புறம் நாந்தி பண்றது காத்தால. இந்த நாந்தி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை என்ன பண்ணுவா, பார்பரை வர சொல்லி இது வரையும் முடி எடுப்பா. அந்த முடியை எடுத்துட்டு
அதுக்கப்புறம் மந்திரங்கள் சொல்லி பிரம்மோபதேசம்னு சொல்லுவாங்க. அது வெள்ளி பூனல் தங்க பூனல் போடணும். அதுக்கப்புறம் தாய் மாமாவத்துலேருந்து என்ன பண்ணணும், சீர் கொண்டு வரணும். வெள்ளி பஞ்சபாத்திர உந்தரணி, வெள்ளி எல்லாம் பாத்திரப்பேல்லாம் வச்சிருப்பாங்க. பாத்திரப்பேல்லிங்க, வெள்ளி தட்டு, வெள்ளி பஞ்சபாத்திர உந்தரணி, வெள்ளி தாம்பாளம், தங்க பூனல், வெள்ளி பூனல், பருப்பு தேங்காய், 21 விதமான பட்சணங்கள், அப்புறம் வந்து பழ வகைகள், அப்புறம் வஸ்திரங்கள், வாத்தியாருக்கு வஸ்திரம், குழந்தைகளுக்கு வஸ்திரம், குழந்தையோடைய தாய் மாமாக்கு வஸ்திரம், இதெல்லாம் செய்வா. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பிரம்ம உபதேசத்தை பண்ணுவா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு 48 நாளைக்கு வாத்தியார் ஆத்துல வந்து அந்த காயத்ரி ஜெபத்தை சொல்லி கொடுப்பார். அதாவது தலை ஆவணி ஆவட்டம்னு சொல்லுவார். தலை தீபாவளிங்கிற மாதிரி அந்த பையனுக்கு பூணூல் போட்டு முடிச்ச உடனே தலை ஆவணி ஆவட்டம், முதல் வருஷம் வர ஆவணி ஆவட்டம் ரொம்ப சீரும் சிறப்புமா பண்ணுவான். மோதிரம்லாம் பண்ணி போட்டு இந்த பூணூலாம் மாத்தி அன்னைக்கு ஆத்துல வடை பாயசம் சமைச்சு ஒரு ஹோமம் பண்ணுவா. ஹோமம் பண்ணி அந்த பூணூலை வாத்தியார் வந்து மாத்தி கொடுப்பா, தலை ஆவணி ஆவட்டம். இது முடிஞ்ச அப்புறம் கல்யாணம் ஆன பிற்பாடு முதல் ஆவணி ஆவட்டம், தலை தீபாவளி, தலை பொங்கல் அப்படிங்கிற மாதிரி இது வந்து தலை ஆவணி ஆவட்டம்னு சொல்லுவா. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த வருஷம் வர ஆவணி ஆவட்டத்துக்கு அதே போல மாமியாரத்தை சீர் செய்வோம் அந்த பையனுக்கு. ஏதாவது மோதிரம் போட்டு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து வந்து சிறப்புமா பண்ணி வைப்பா அந்த ஆவணி ஆவட்டம். இந்த காயத்ரி ஜெபம் வந்து திரும்ப திரும்ப பிராமணாளுக்கு மட்டும்தான் உகந்தது, வேற யாருக்குமே கிடையாது. அது பண்ணா தவறுங்கிறதுக்கு நான் சொல்லலை, வரலாறு சொல்லலை. எல்லாருமே கர்ணன் சினிமா படம், ஏன்னா சினிமா மேற்கோள் காட்டினாதான் எல்லாருக்குமே புரியும். அதனாலதான் சொல்றேன். ஒரு ஊருக்கு போனா சினிமா தேட்டர் சொன்னா டக்குன்னு சொல்லிடுவா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல சினிமா நடிகர் வீட்டை சொன்னோம்னா டக்குன்னு சொல்லிடுவா. நான் 3 ட்ரிப்பு காயத்ரி ஜெபம் பண்ணணும். காத்தால ஏந்திருந்த உடனே பல்ல தேய்ச்சிட்டு குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பல்ல தேய்ச்சிட்டு காயத்ரி ஜெபம் பண்ணணும். குளிச்சுட்டு பண்ண விசேஷம், பல் தேய்ச்சிட்டு பண்ணணும். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும். ராத்திரி சாயந்தரம் ஒரு ட்ரிப் பண்ணணும். 3 வேளை பண்ணணும். சாப்பிடும்போது அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதர்சேஷன் ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் சாப்பிடணும். அது கொஞ்சம் கொஞ்சம் அதுலயும் சயின்டிபிக் இருக்கு. ஏன்னா இவ பிராமணால காத்தால டைரக்டா 11 மணிக்கு தான் சாப்பிடுவா, காத்தால சாப்பிட மாட்டான். அப்ப அந்த உணவு குழல் வந்து ஃப்ரீயா இருக்காது. அப்ப திடீர்னு சாதத்தை பிரச்சனை இப்படி வாயில வச்சு அடைச்சினோம்னா உணவு குழல் அடைச்சிருக்கும். அதனால சயின்டிபிக்கா என்ன பண்ணுவாங்க, அச்சுதாய நமகா, ஆனந்தாய நமகா, கோவிந்தாய நமகா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, பத்மநாபா, தாமோதரா சொல்லிட்டு ஒரு அக்ஷத சாதமா எடுத்து அவ போட்டுப்பா. அந்த ஒரு சாதமா அந்த மந்திரங்களை சொல்லி அப்படி போடும்போது என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா அந்த உணவு குழல் ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டு இப்படி குடிப்பா. குடிக்கும் போது உணவு குழல் ஃப்ரீ ஆயிடும். அதுல சயின்டிபிக் இருக்கு. அதாவது காயத்ரி மந்திரம் சொல்லும் போது சயின்டிபிக் இருக்கு. இப்படி மூக்க பிடிச்சுன்னு சொல்றோம், மூக்க பிடிச்சுன்னு பிராணம் மாதிரி ஆகும். அது அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அந்த காலத்துலாம் ஹார்ட் அட்டாக் வராத காரணம்னா அந்த பிராணாயம்னு சொல்லிட்டு பண்ணுவான். மூக்க பிடிச்சிட்டு இதை பிடிச்சிட்டு ஓம் போ பஸ்வா பர்கோ தேசிய தீயோதி உன பிரஜோதியா சொல்லிட்டு அப்புறம் சொல்லும் போது என்ன ஆயிடும், இப்படி மூச்சை விட்டு விட்டு இழுக்கும் போது காதுக்கும் போகும்போது ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்போ அந்த ஏர் வந்து போய் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அதனாலதான் அது பண்றா. 3 வேளை காயத்ரி ஜெபம் பண்ணணும். காயத்ரி ஜெபம் பண்ணனா புண்ணியம் வந்துருத்தோ நான் பெரிய ஆளாயிட்டு நினைக்க கூடாது. காயத்ரி ஜெபம் கட்டாயம் பண்ணி ஆகணும். பண்ணாட்டா பாவம். நான் எங்க அப்பா வச்சு 100 வயசு வரையும் சாதம் போட்டேன், அவளுக்கு எல்லாம் பண்ணினேன், நான் பெரிய தியாகினா தப்பு. அப்பாவுக்கு செய்ய வேண்டியது கடமை. உங்க அப்பா உன்னவளதான் நீ அதுக்கு பண்ற. அதே போலதான் அந்த காயத்ரி ஜெபம் வந்து அது கட்டாயம் பண்ணி ஆகணும். பூணூல் போட்ட குழந்தைகள் எல்லாருமே, இப்ப தெரியாதவாளுக்கு கூட சொல்றேன், பூணூல் போட்டுட்டேல்லாம் அந்த குழந்தை பார்பர் ஷாப்புக்கு போனான்னா திருப்பி ஆத்துல வந்து குளிக்கணும். அதே போல யாராவது பெரிய டெத்து அதுக்கு போயிட்டு வந்துட்டாக்கா திருப்பி அந்த பூணலை மாற்ற, சும்மாலாம் பூணலை மாற்றக்கூடாது. அதுக்கு காயத்ரி ஜபம் இருக்குது. காயத்ரி ஜபத்தை சொல்லிதான் பூணலை மாற்றணும். அதே போல தூரமனா கிட்டக்க தொட்டுட்டாலே அந்த பூணலை மாற்றி ஆகணும். திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும், பார்பர் ஷாப் போனா மாற்றணும், டெத்து அது சாவு வீட்டுக்கு போனா மாற்றணும், தூரமனால தொட்டா பார்க்கணும். அதே போல வெளியில போயிட்டு வரோம், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தேன்னாக்க நேர குளியல் அறைக்கு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்தங்க போட்டுட்டு குளிக்கணும். குளிக்க முடியாட்டா சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, கைகாலையாவது அலம்பிண்டு வந்து விபூதியை இட்டுண்டு அந்த காயத்ரி ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இந்த காயத்ரி ஜபத்தை கட்டாயம் பண்ண வைக்கணும்.
அப்படி பண்றதுக்கு வாத்தியார் கிடைக்காட்டா யூடியூப் சேனல்ல நிறைய இப்போ எல்லாம் வந்துருத்தோம். 4 வேதங்களுக்கும் தனித்தனியா வந்துருத்தோம். அந்த காயத்ரி ஜபத்தை பண்ணணும். காயத்ரி ஜபம் வந்து அவ்வளவு விசேஷமானது. இதை வந்து இந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ள போட்டுட்டோம்னா ரொம்ப விசேஷம். அதனால இந்த பூனலை எல்லாருமே அந்த பிராமணாலா பிறந்தவங்க எல்லாருமே காலகாலத்துல போடுங்க. எல்லாருமே வெள்ளி தட்டி, வெள்ளி பஞ்சபாத்திர தண்ணி, வெள்ளி சொம்பு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இருக்கிறவா கொடுக்கலாம், இல்லாதவா பித்தளையில போடலாம். 2வது பிராமண சங்கத்துல எல்லாருக்குமே ஃப்ரீயா போட்டு தரான். அங்க பக்கத்துல உள்ள பிராமண சங்கத்தை போய் நீங்க அணுகினேன்னாக்க உங்க பேரு, நட்சத்திரம், கோத்திரம் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அவளே வந்து சமஷ்டி பூனல்னு சொல்லுவா. இதை போடும்போது உங்களை கூப்பிட்டு வச்சு இதே மந்திரங்கள்லாம் கொஞ்சம் கூட மாற்றவே மாட்டா. இந்த பிராமண சமுதாயத்தின் மூலயமா இந்த பூனலை போட்டு வைக்கிறா. நிறைய நகரத்தார்களும் இதை வந்து ஒரு புண்ணிய காரியமா நினைச்சுட்டு, சாமி எங்க கோயில வந்து போட்டுங்க, அதுக்கு உண்டான செலவை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு இந்த மார்வாடிஸும் நகரத்தாரும் அதை சேர்த்துக்கிறாங்க. இந்த பூனல் சமாச்சாரம் அவ்வளோ விசேஷம். அதில் பிக்ஷ அரிசின்னு ஒன்று போடுவா. அந்த நீங்கள் பூனல் கல்யாணத்துக்கு யாராவது உங்களுக்கு பத்திரிகை கொடுத்தாக்க நீங்கள் பூனல் கல்யாணத்துக்கு போனேன்னு சொன்னீங்கன்னா மொய் எடுத்துகிட்டு போகிற போக அடுத்த பிரச்சனை. மொய்ன்னு சொல்லக்கூடாது, மோதிர பணம் சொல்லணும். அதை எடுத்துன்னு போகணும். அதை எடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு அரிசி, பைத்தம்பருப்பு ரெண்டையும் எடுத்துன்னு போய் அங்கேயே வச்சிருப்பா. இந்த பக்கம் அரிசி, இந்த பக்கம் பைத்தம்பருப்பு வச்சிருப்பா. அந்த சபைக்கு முன்னாடி 2 பக்கமும் வச்சிருப்பா. அதை போட்டுவிட்டு போனேன்னா அவ்வளோ விசேஷம். அதனால இதை பண்ணுங்க. இதை பண்ணலன்னா ரொம்ப. எத்தனை வயதுல பூநூல் நம்ம போடணும்? அதான் 5, 7, 9 இந்த வயசுல போடணும். 5 வயசுல போடுறது முடியாது, ஏன்னா குழந்தைகளுக்கு சரியா வராது. இதை கரெக்டா யாரு கடைபிடிக்கிறான்னு சொன்னேன்னா இந்தியாவிலேயே கரெக்டா கடைபிடிக்கிறது சிதம்பரத்தை சேர்ந்த தீட்சதர்கள் தான். ஏன்னா சிதம்பரத்துல போய் கோவில நீங்க வேலை செய்யணும்னு சொன்னேன்னா பூணூல் போட்டிருக்கணும். பூணூல் போட்டதான் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி பூணூல் போட்டவா மட்டும்தான் நடராஜர் சன்னதிக்குள்ள வர முடியும். நீங்க சிதம்பரத்தை பண்ணலாம் 10 சின்ன குழந்தையா இருக்கும், அது ஒரு பஞ்சகட்சி கட்டின்னு போகும். அந்த பெண் குழந்தைகள் பார்த்தோன்னா 10 வயசு 12 வயசு இருக்கும். அது ஒரு மனுசார கட்டின்னு காத்தால குளிச்சுட்டு கோவிலுக்கு பிரசாதத்தை எடுத்துன்னு போகும். இந்தியாவிலே வேற எங்கேயுமே கிடையாது. சிதம்பரத்துல மட்டும்தான், அந்த தீட்சிதராகத்துல மட்டும்தான் கரெக்டா அந்த டயத்துக்கு அந்த பூணூலை போட்டு குழந்தைகளை கரெக்டான வரமுறையா கொண்டு வரா. அதனாலதான் வந்து சிவ பக்தர்களுக்கு கோவில் அப்படின்னு சொன்னா முதல் கோவில் சிதம்பரம் தான். அதே போல பெருமாளை கும்பிடுறவாளுக்கு கோவில் சொன்னா ஸ்ரீரங்கம் தான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. இது உதாரணம், சைவாளுக்கு வந்து இதுவும், வைஷ்ணவாளுக்கு ஸ்ரீரங்கமும் தான். அதனால உங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் சிதம்பரத்துல போய் பார்த்தேன்னா அந்த சின்ன குழந்தைகளை கேட்டெல்லாம் என்னோட இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவா.